எனக்கு மாங்காய் சட்னி வாசனை வந்துகிட்டு இருக்கு. என்னால இதுக்கு மேல தாங்க முடியாது. எவ்வளவு நேரமா நம்ம இங்க டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து இருக்கோம். இன்னுமே வரல. எப்பதான் அந்த ரொட்டிய கொண்டு வர போறா? இதோ கொஞ்ச நேரம் அத்த. இதோ நானும் மருமகளை கூப்பிடுறேன். அம்மா நிஹாரிகா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னா கொண்டு வந்து பரிமாறுமா. இங்க எல்லாருக்குமே பசியில வயித்துல எலிகள் ஓடவே ஆரம்பிச்சிடுச்சு. இதோ அத்த கொண்டு வந்துட்டேன். 2 மினிட்ஸ். அவ எல்லாருக்குமே சீக்கிரமா செஞ்சத கொண்டு வந்து பரிமாறிடுறா. அங்க சாப்பிடுறவங்க 7 பேரு. அவங்க அத்தை, மாமா, கணவர், அவங்க பாட்டி, அதுக்கப்புறம் அவங்க புருஷனோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி. அவங்க முன்னாடி பொரியல், அதுக்கப்புறம் 10 ரொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவ மறுபடியும் கிச்சனுக்குள்ள போயிடுறா. அதுக்கப்புறம் இன்னுமே அவ ரொட்டி செய்ய ஆரம்பிக்கிறா. அம்மா மருமகளே, இன்னுமா ரொட்டி செஞ்சுட்டு இருக்க? சீக்கிரம் செஞ்சு கொண்டு வா. அடா, இவங்களது வயிறா இல்ல கிணறா? இதை விட ஸ்பீடா இன்னும் எப்படி செய்ய முடியும்? நான் மனுஷியா இல்ல மெஷினா? ஆனா நிஹாரிகா ரொம்ப சீக்கிரமாவே கஷ்டப்பட்டு ரொட்டியை செஞ்சுக்கிட்டு இருப்பா. ஆனாலும் அங்க அவங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. என்ன மருமக இது? ஒவ்வொரு ரொட்டிக்கும் எங்களை இவ்ளோ நேரம் நீ காக்க வைக்கிற, சரியா? அது நான் என்ன அத்தை பண்றது? என்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா பண்றேன். அது இவ்ளோ பெரிய ஃபேமிலிக்கு நான் தனியா எப்படி பண்ண முடியும்? நாளைக்கு ஒரே வாட்டி எல்லா ரொட்டியும் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பரிமாறுறேன். அதுக்கப்புறம் நீங்க வெயிட் பண்ண வேண்டியது இருக்காதுல்ல? ஐயோ வேணாமா, எனக்கு சில்லுன்னு சாப்பிட பழக்கம் இல்ல. ரொட்டி சுட சுட சாப்பிட்டாதாமா நல்லா இருக்கும். அடா அத்தானா, சூட சாப்பிடணும்னா வெயிட் பண்ணி தானே ஆகணும். எவ்வளவு வேக்காடா இருக்கு பாத்தீங்களா? இந்த வேக்காட்லயே நான் இங்க நின்னு செய்யறது பெரிய விஷயம். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆஹா, இப்ப இருக்கிற இந்த மருமகங்க வேலை செய்யறதுக்கும் கஷ்டப்படுறது, இப்படி வேக்காட்டுல வேலை செய்யறனே அப்படின்னு அத பத்தியும் கம்ப்ளைண்ட் பண்றது. எந்த வேலையும் உங்களால சரியா செய்ய முடியாது இல்லையா? சரி விட, ஒரு வேலை பண்ணலாம். நாளைக்கு நீ வெறும் பொரியலை மட்டும் செஞ்சுவே மருமகளே, சரியா? நானும் என்னோட மருமகளும் 2 பேரும் சேர்ந்து நாளையிலிருந்து ரொட்டி செய்யறோம். என்ன சாவித்திரி, சரியா சொன்னேனா? அத்தை, நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து பண்ணிடலாம், விடுங்க. இங்க பாருமா, நீ நாளைக்கு பொரியல் செஞ்சு வை, நாங்களே ரொட்டி செஞ்சுக்கிறோம். நீங்க சொன்னதே பண்ணிக்கலாம். மறுநாள் நிஹாரிகா அதே வேலையை தான் பண்றா. பொரியல், ரைத்தா எல்லாமே செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் மாவு கூட பிசைஞ்சு வச்சிடுறா. அத்தை, மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சாச்சு, பொரியெல்லாம் செஞ்சுட்டேன், ரொட்டி பண்ணிடுங்க. அத கேட்டதும் மருமகளும் அத்தையும் 2 பேரும் ரொட்டி சுடுறதுக்காக போறாங்க. அந்த வேக்காட்டுல அவங்களால நிறைய ரொட்டி சுட முடியல. அவங்க அத்தை வேற டயர்ட் ஆயிடுறாங்க. வேர்த்து வேர்த்து அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இங்க பாருமா, என்னால ஆகாதுமா, என்னால இவ்ளோ ரொட்டி செய்ய முடியாது. எவ்வளவு வேக்கடா இருக்கு, எப்படி வேர்க்குது பாரு. இது என்னால ஆவாது, அவ்வளவுதான். இந்த கிச்சன் ரொம்பவே வேர்க்குது. நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். இங்க பாரு, இந்த ரொட்டிய நீயே சுட்டு எடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அவங்க மருமக தான் அங்கேயே நின்னு வீட்டு எல்லாருக்குமே ரொட்டியை செஞ்சு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ செஞ்சு முடிச்சதும் அவங்க வந்து சோஃபால உட்காந்துடுறாங்க. அட கடவுளே, இந்த ரொட்டியை இத்தனை பேருக்கு நின்னு கிச்சன்ல செய்ய முடியாதுப்பா. உயிரே போயிடுச்சு அந்த வேக்காட்டுல எனக்கு. அம்மா மருமகளே, என்னால இந்த மாதிரி ரொட்டி சுட முடியாதுமா. இனிமே உன் வேலையை நீயே பாத்துக்கோ. என்னத்தான் ஒரு நாளைக்கு டயர்ட் ஆயிட்டீங்களா? மறுநாள் காலையில என்ன பண்றா நிஹாரிகா? எல்லாருக்குமே ரொட்டி செஞ்சு வச்சிடுறா. அதுக்கப்புறம் ஒன்னாவே எல்லாருக்கும் பரிமாறுறா. ஆனா எல்லாருமே சில்லுன்னு சாப்பிட வேண்டியதா இருந்தது. ஆனா கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது முக்கியம் தானே? ஆனா மருமக, இந்த சுட ரொட்டி சாப்பிட்டா இருக்க அந்த சந்தோஷம் இதுல வராது, தெரியுமா? ஓஃபோ, இந்த மாமியாருக்கு சுட சாப்பிடலன்னு தொண்டையில இறங்காதான் என்ன? இப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது. அதுக்கப்புறம் ஒரு நாள், இங்க பாருமா மருமக, இன்னைக்கு சாயந்தரம் விமலாவோட வீட்ல பூஜை இருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க. உன்னையும் கூப்பிட்டுட்டு வர சொல்லிருக்காங்க. அங்கேயே போய் சாப்பிட்டு வந்துடலாம், சரியா? உன்னை கூட்டிட்டு வான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. ஆண்டிய பத்தி எனக்கு நல்லா தெரியுமே. நம்பர் 1 கஞ்சூஸ். அங்க பூஜைக்கு கூப்பிட்டாங்களோ இல்ல சமையல் செய்யறது கூப்பிட்டாங்களோ யாருக்கு தெரியும்? இங்க இவங்களுக்கெல்லாம் சமைச்சு போதும் ஆயிடுச்சு. அங்க போயிட்டு அவங்க கூட செய்யணுமா நானு? பிடிக்கலனாலும் நிஹாரிகா அந்த ஃபங்க்ஷனுக்கு போற. அங்க பூஜை எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் சாப்பிட போறாங்க. நீங்க எல்லாரும் உட்காருங்க, உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வர. சோனியா, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ண வரவா? இங்க பாட்டு பாடி பாடி நானும் டயர்ட் ஆயிட்டேன். ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேனே. ஐயோ அக்கா, பரவாயில்ல, வேணாம். நானே எல்லாம் பாத்துக்கிறேன். எல்லாமே ரெடியா இருக்கு. வெறும் ரொட்டி மட்டும் செய்யணும், நான் செஞ்சு கொண்டு வந்துடுறேன். பக்காவா? கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன், விடுங்க. சோனியா எல்லாருக்குமே ஒரே வாட்டி சாப்பாட பரிமாறுறா. அது மட்டும் இல்லாம சூடான ரொட்டிய சீக்கிரமா பரிமாறுறா. இந்த மாதிரி ஃபட்டாஃபட்டுன்னு இவ்ளோ சூடாவ எல்லாருக்கும் பரிமாறுறா. அடடா, விமலாவோட மருமக ரொம்பவே ஃபாஸ்டா செய்றா. எல்லாருக்கும் அதுவும் சுட சுட எவ்வளவு ஃபாஸ்டா ரொட்டிய செஞ்சு எப்படி பரிமாறா பாரு. யாரு தட்டுலயும் ரொட்டி இல்லாத இல்ல நல்லா சாப்பிடுறாங்க. எல்லாரும் தட்டுலயும் சுட சுட ரொட்டி பரிமாறா.
சரியாதான் சொல்றாங்க. ஆனா இது எப்படி முடியும்? வீட்லயே என்னால இந்த வேக்காட்டுல எல்லாருக்கும் செய்ய முடியல. ஒரு வாட்டி போய் பார்க்கலாம் அவ என்னதான் பண்றான்னு. அவ என்னதான் பண்றான்னு பார்க்க போறா நிஹாரிகா. அங்க பார்த்து அவ ஷாக் ஆயிடுறா. அவ என்ன பண்றானா பெருசா மாவு எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் அத தேய்ச்சு 10ஆவ டிவைட் பண்றா. அதுக்கப்புறம் டிவைட் பண்ணத ஒன்னாவே அவ தேய்க்க ஆரம்பிக்கிறா. அப்படி அவ தேய்ச்ச ஆரம்பித்ததும் அது அப்படியே 10 ரொட்டி ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தவால 10 ரொட்டியும் போட்டு சுட ஆரம்பிச்சிடுறா. ஒரே வாட்டி 10 ரொட்டி ரெடி. சோனியா என்ன பண்ற நீ? செமையான ட்ரிக்கா இருக்கே. மேடம் இது ஃபாஸ்டா ரொட்டி செய்யறதுக்கான ட்ரிக். ஆஹா நீ ரொம்ப ஸ்மார்ட் தான் போ. அடா இதான் என்னோட ட்ரிக். நான் ஒரே வாட்டி இதே மாதிரி 10 ரொட்டி செஞ்சிடுவேன். ஆஹா நிஜமா சரியான ட்ரிக். நாளையில இருந்து நானும் இதே ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள்ல இருந்து அன்னைக்கு எல்லாருமே சாப்பிட வந்து டைனிங் டேபிள் உட்கார்றாங்க. என்னம்மா இது இன்னுமே ரொட்டி கொண்டு வந்து வைக்கல நீ? அத்தை இன்னில இருந்து நீங்க சுட சுட ரொட்டி தான் சாப்பிட போறீங்க சரியா? என்னம்மா உனக்கு ஏதாவது மேஜிக் ஸ்டிக் கிடைச்சதா? அப்படியே நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொட்டி செய்யறதுக்காக உள்ள போறா. அவள மாதிரியே பெரிய உருண்டை மாவு எடுக்கிறா. 10ஆ டிவைட் பண்ணி தேய்ச்சி ஒரே வாட்டி சுட்டு எடுத்துடுறா. இந்தாங்க இது உங்களுக்கு 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 இது உங்களுக்கு ஓகேவா? வா மருமக ஒரே வாட்டி இத்தனை ரொட்டி எப்படிதான் செஞ்ச? ஆனா அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் வெந்திருக்கு இன்னொரு பக்கம் வேகல. ஆனா மருமக இந்த மாதிரி வெந்தோ வேகாத ரொட்டி எங்களுக்கு கொடுத்துருக்க. என்னம்மா கேஸ் காலி அடிச்சா என்ன? ஆமா மருமக இது சரியா வேக கூட இல்ல. அத்த உங்களுக்கு சுட ரொட்டி வேணும் நல்லா வெந்திருக்கணும் எல்லாமே உங்களுக்கு கரெக்டா இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்ல அத்த. சுட ரொட்டி சாப்பிடணும்னா இனிமே இப்படிதான் அத்த நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அணில இருந்து அவ சுட சுட இப்படிதான் செய்ய ஆரம்பிக்கிறா. ஆனா அவளுக்கு என்னமோ சந்தோஷமா இருந்தது. வீட்டு ஆளுங்க மட்டும்தான் அதை சாப்பிட கஷ்டப்பட்டாங்க. ராம்பூர் ஊர்ல காத்தால 4 மணிக்கே ஒரு பெரிய வீட்ல ஆரத்தி சத்தம் தெருவெல்லாம் கேக்கும். ராஜ் ராணிக்கு 36 மருமகங்க. அவங்க தினமும் 4 மணிக்கு கடவுளுக்கு பூஜை பண்ணுவாங்க. அத்தை எந்திரிச்சிட்டீங்களா? நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிம்மா. எங்க வீட்ல 4 மணிக்கு பூஜை நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. நன்றிம்மா. அதுக்கப்புறம் எல்லா மருமகளும் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. மருமகளே நீங்க 2 பேரும் எங்கிருந்து காய்கறி வாங்கிட்டு வரீங்க? இப்போ கடை கூட திறந்திருக்காது. கடைக்கு போய் யார் அந்த பழைய காய்கறி வாங்கிட்டு வருவாங்க? மோகன் அண்ணா கிட்ட வாங்கிட்டு வந்தோம். அவரு 4 மணிக்கே எந்திரிச்சு வயல்ல இருந்து ஃப்ரெஷ்ஷான காய்கறியை எடுத்துட்டு வருவாரு. அத மண்டியில எடுத்துட்டு போய் விப்பாரு. நாங்க நேரா அவர்கிட்டயே வாங்கிக்கிறோம். பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு எல்லா காய்கறியும். கீரைங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சொரக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்க. நேத்து கத்திரிக்காய் சாப்பிடணும்னு சொன்னீங்க இல்லையா? அதனால அவங்க பேசும்போதே இன்னொரு மருமக பூஜா அங்க வந்தா. அத்த நீங்க சீக்கிரமா போய் குளிங்க. உங்களுக்கு வெந்நீர் வச்சிருக்க. அதோட அயன் பண்ண துணியும் வச்சிருக்க. லதா தேவி குளிக்க போனாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க வந்தப்போ டேபிள்ல அவங்களுக்காக 36 வகையான சாப்பாடு இருந்தது. சரி கொஞ்சம் டிவி போடுங்க. டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுறது நல்லா இருக்கும். அப்போ கரண்ட் போயிடுறது. அட கரண்ட் போயிடுச்சு. நான் விளக்க ஏத்துறேன். அப்ப பூஜா விளக்க ஏத்துறா. அந்த வெளிச்சத்துல ஒரு மருமக பாடுறா. கொஞ்சம் பேரு டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்லா ஆடி பாடினமா அத்த? ஆமாமா உங்க மாதிரி மருமகங்க இருந்தா நல்லா தானே இருக்கும். அவங்க அப்படி சொன்னதும் நிதானமா எல்லாரும் மறைஞ்சு போயிட்டாங்க. அவங்க கனவு கலைஞ்சு போச்சு. நாசமா போச்சு. மருமகங்க எங்க இருக்கீங்க? அப்படியானா இவ்வளவு நேரம் கனவுதான் கண்டனா? ஆனா நல்ல கனவுமா. லதா தேவிக்கு ஒரே பையன் அஜி. அவனுக்கு எந்த மாதிரி பொண்ணு தேடினாங்கன்னா அவளுக்கு 36 குணங்க இருக்கிற மாதிரி. ஜோஷியரே எனக்கு எந்த மாதிரி மருமக வேணான்னா அவன் நல்லா சமைக்கணும், நல்ல பூஜை பண்ணணும், பாடணும், ஆடணும், எல்லாம் தெரியணும். அதோட பெரியவங்களையும் மதிக்கணும். எல்லாம் சேர்த்து தெரிஞ்சுக்கங்க. 36 குணங்க இருக்கிற மருமக வேணும். இங்க பாருங்க ஒரு நல்ல குணம் இருக்கிற பொண்ணு. பொண்ணோட ஜாதகம் சாக்ஷாத் லக்ஷ்மியோட ஜாதகம். எல்லா பொருத்தமும் நல்லபடியா பொருந்திருக்கு தெரியுமா? ஜோடி சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடக்குது. பொண்ணு பாக்குற சாங்கியத்துக்கு அப்புறம் நிச்சயமாகுது. நிஹாரிகா கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு வரா. அவங்க மாமியார் கையில ஆரத்தி வச்சுக்கிட்டு அவளை வரவேற்கிறாங்க. அப்ப சொல்றா, ஐயோ
எவ்வளவு வேக்குது, யாராவது ஏசி போடுங்க, இல்லனா நான் மயங்கிடுவேன் அப்படி சொல்லி நிஹாரிகா கூங்கட்ட எடுத்துடுறான். ஐயோ கடவுளே, இப்படி ஆயிடுச்சே. ஐயோ கடவுளே. சாரி மாமா, தெரியாம நடந்துடுச்சு. சரி பரவாயில்ல, போ போய் ரெஸ்ட் எடு, டயர்டா இருப்ப. நாளைக்கு உன்னோட முதல் சமையல் சாங்கியம் இருக்கு. அங்கிருந்து 2 பேரும் கிளம்பி போறாங்க. அடுத்த நாள் நிஹாரிகா ஸ்லீவ்லெஸ் வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டு அங்கிருந்து வரா. குட் மார்னிங் அத்தை, காஃபி இருக்கா? இல்ல மருமகளே, நான் காஃபி குடுக்க மாட்டேன். எனக்காக டீ பண்ணிடுமா? நான் உங்களை பண்ண சொல்றேன். என்ன நான் பண்ணணுமா? நீதான் பண்ணணும் இல்லையா? நீ வீட்டு மருமக. ஆனா எனக்கு சமைக்க வராது. வராதா? அட கடவுளே, நான் ஏமாந்து போயிட்டேனே. 36 குணம் இருக்கிற பொண்ணை கேட்ட இவளுக்கு 1 கூட இல்லையே. உனக்கு டீ போடவே தெரியாதுன்னா எங்கத்துல இருந்து சமைக்க போற? லதா மருமகளுக்கு டீ போட கத்து கொடுக்கறாங்க. இப்போ டீ சக்கரை போடு. நிஹாரிகா பாட்டில் பூரா கொட்டிடுறா. அட கடவுளே, இந்த முட்டாள் பொண்ணை ஏன் தலையில ஏப்பா கட்டுன? மருமகளே, வெளிய போய் நீ கிளீனிங் வேலைய கவனி, நான் இத பாத்துக்கறேன். சரிங்க அத்தை. இப்போ லதாவே சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே 3 மாசம் ஆயிடுச்சு. ஒரு நாள், அட கிச்சன் கிளீன் பண்ண லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் சமைச்சிடுற. அப்போ நிஹாரிகா அவங்க கைய பிடிச்சுக்கிட்டு டைனிங் டேபிள் கிட்ட கூட்டிட்டு போறா. இதையெல்லாம் யாரு பண்ணதுமா? அம்மா, இது உன்னோட மருமக தான் பண்ணது. இப்போ நம்புறல்ல, உங்க மருமக எல்லா குணமும் இருக்கிறவ. இத கேட்டு லதாதேவி கண்ல தண்ணியே வந்துடுச்சு. அப்புறம் அவங்க சொல்றாங்க, நல்லா இரு மருமகளே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அத்தை. எனக்கு எல்லா வேலையும் நல்லா சொல்லி கொடுத்தீங்க. இப்போ என்ன 36 குணம் இருக்கிற மருமகளா தயார் பண்ணிட்டீங்க. நிஹாரிகா வீட்டு ஆளுங்க அவ சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ நிஹாரிகாவும் 36 குணம் இருக்கிற மருமக ஆயிட்டா. எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறா. Thanks for watching.